நான் மீண்டும் அந்த வீடியோவை பார்த்தேன். இன்னும் என்ன புதிதாக எதுவும் சொல்கிறார் என்று இல்லை. அவர் குறிப்பிடுகின்றார், உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதே போல இதே விடயத்தை அவர் நிராகரிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்சவோ நாமல் ராஜபக்சவோ சிஐடிக்கு செல்லவில்லை. அவருடைய கட்சியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர், சாமானிய ஒரு தொண்டர், அவர் இன்று சிஐடிக்கு வந்து ராஜபக்சக்களை விட பதற்றம் அடைந்து, இவர்களுக்கு தான் அந்த பதற்றம் அதிகமாக தெரிகிறது முகத்திலும் நடவடிக்கையிலும். அந்த பதற்றத்திலே இன்று சிஐடிக்கு சென்று ஒரு முறைப்பாடை சமர்ப்பித்து விட்டு வெளியே வந்து தான் இந்த வாய்ஸ் கட்டை அவர் வழங்குகிறார். அவர் குறிப்பிடுகிறார், இதை நாங்கள் சிரித்து கொண்டு நிராகரிக்கின்றோம். இது பொய்யான செய்தி, இது போலி, இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரைட், ஏஐயிலும் ஃபேக்காக நியூஸ் வெளியிட்டு கொண்டு இருக்காமல் அனுரகுமார் திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற 159 பேர் உங்களுக்கு முதுகெலும் இருந்தால் வெளியே வந்து பொது வெளியில் இது சம்பந்தமாக நீங்கள் பேசுங்கள், உரையாடுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் நினைக்கிறேன், ஒரிஜினல் வீடியோவை பார்க்கவில்லை நினைக்கிறேன். ஜனாதிபதியோ அரசாங்கத்தில் இருக்கின்ற 159 பார்லிமெண்ட் உறுப்பினர்களோ யாருமே இந்த விடயத்தினை குறிப்பிடவில்லை. மாறாக அரசியல் விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள் தான் இந்த விவரங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். 2015 FCID திணைக்களத்தில் இருந்து கிடைத்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு இவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால், தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தான் திட்டமிட்டு இந்த வதந்திகளை பரப்புவதாக இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது வதந்தியா இல்லையா என்பது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விசாரணைகளின் முடிவில் தெரிய வரத்தான் போகின்றது. அவை நாங்கள் என்ன குறிப்பிடுகின்றோம், பொதுவாக பலருடைய எதிர்பார்ப்பு கருத்து என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த விசாரணை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துங்கள், சாட்சிகளை ஆதாரங்களை செவ்வனே சரியாக சேகரித்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். ஆக்ஷனை தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அனைவருமே ஆக்ஷன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். காரணம், நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்வதற்கு எந்த குடும்பம் காரணம் என்று எல்லோருக்குமே தெரியும். நீதிமன்றமே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த நாடு 2022 வங்குரோத்து அடைந்து டாலர் இல்லாமல் சென்று நாட்டில் பெரும் நெருக்கடி சூழல் உருவாவதற்கு அந்த சூழலை உருவாக்கியவர்கள் யார் என்று நீதிமன்றமே உறுதியாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு எதிராக இன்னமும் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காதது, அன்று நெருக்கடியில் இருக்கும் போது இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்ற ஒரு வேதனை, கோபதாபம், அதன் வெளிப்பாடு தான் அந்த எதிர்பார்ப்பு. எப்பொழுது இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாப்பாட்டு போலில் அந்த வரிசைகளில் இருந்தவர்களுக்கு தான், அந்த கோபதாபத்தில் இருந்தவர்களுக்கு தான் இன்று வரை அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது.